வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் அனந்த கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது வேத தர்ம சாஸ்திரத்தில் தினந்தோறும் எப்படி பதிவிட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளதோ அதன் பிரகாரம் தாங்கள் அனைவருக்கும் தினந்தோறும் நமது சேனலிலே மறுதினத்திற்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 31/2/1126 நாள் 14/6/2025 சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்களுக்கு தெரிவித்து விடுகின்றோம். இன்றைய விசேஷம் என்னவென்றால் சங்கஷ்டஹர சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்தின்னு தான் சொல்லணும். அப்படி சொன்னோன்னா நம்ம சங்கடங்கள் நீரும், கண்டிப்பாக நீங்கி போயிடும், சந்தேகமே இல்லை. ஆனால் சங்கடகர சதுர்த்தின்னு சொன்னோன்னா திரும்பி நம்மள்கிட்ட வந்து சேரும். இதுதான் அதனுடைய அர்த்தம். சங்கஷ்டக்கும் சங்கடகரக்கும் ரெண்டாம் அர்த்தம். இன்றைய தினம் சங்கஷ்டகர சதுர்த்தி விரதம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் விரதம் இருந்து இரவு நேரத்தில் சந்திரன் வந்த பிறகு இரவு நேரத்தில் நமது அருகாமையில் உள்ள விநாயக பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு நடைபெறக்கூடிய அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலையை சாற்றி நமது குடும்பத்தின் பெயரில் அர்ச்சனையை செய்துவிட்டு அவருடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சர்வ சங்கடங்களையும் நிவர்த்தி செய்து முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயக பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் சனிக்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி வைசாக மாதம் வைகாசி மாதம் 31/2/2126 நாள். ஆங்கில மாதம் தேதி 14/6/2025 ஜூன் மாதம். சூரியோதயம் அதிகாலை 5:53 அயனம் உத்தராயணே. ருது வசந்த ருதௌ. மாசமானது வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே. பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விரை. திருதியானது திருதியை திதி 23 நாழிகை 49 வினாடி. பிற்பகல் 3:25 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி. இன்றைய சிரார்த்த திதியானது திருதியை திதி. சூரிய வம்சாவளிகள், அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக
சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை திருத்தியை திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை திருத்தியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும். ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக, அதாவது சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத்த திதியானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் மிதுன மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை திருத்தியை திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை திருத்தியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும். இன்றைய வாசனமானது ஸ்திர வாசனை, கிழமை சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது உத்தராஷாடா நட்சத்திரம். உத்தராட நட்சத்திரம் 45 நாழிகை 36 வினாடி, பின்னிரவு 12 மணி 7 வரை. அதன் பிறகு சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் வைகாசி மாதம் உத்தராஷாடா நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் சித்த யோகம். இன்றைய விசேஷம் சங்கஷ்டஹர சதுர்த்தி விரதம். இன்றைய ராகு காலம் காலை 8:53 முதல் 10:23 வரை. யமகண்டமானது பிற்பகல் 1:23 முதல் 2:53 வரை. குளிகை காலமானது காலை 5:53 முதல் 7:23 வரை. நல்ல நேரமானது இன்று காலை 6:53 முதல் 7:53 வரை குருஹோரை. காலை 9:53 முதல் 11:53 வரை சுக்கிரன் புதன் ஓரைகள். சூலமானது கிழக்கு. பரிகாரமானது தையல். இன்றைய சந்திராஷ்டமம் மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு அதிகாலை 5:41 முதல் காலை 11:49 வரை சந்திராஷ்டமம். மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு காலை 11:49 முதல் மாலை 5:57 வரை சந்திராஷ்டமம். மிருகசீரிஷ நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு மாலை 5:57 முதல் பின்னிரவு 12:02 வரை சந்திராஷ்டமம். ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு பின்னிரவு 12:07 முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று காலை 6:08 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. சுபம் அஸ்தோ ததாஸ்தோ. ததாஸ்துனாக்கா எல்லோரும் க்ஷேமமாக இருக்கோ அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம்.